வேல்பாரி 3ஆம் உலகப் போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. நம்ம அமௌண்ட் போட்டோம்னா உள்ள எவ்வளவு அமௌண்ட் போட்டுக்கணும்னு சொல்லி டிஸ்பிளேல வந்துடும். பாத்திரம் வச்சுட்டு இதுல எந்த கீ பிரஸ் பண்ணாலுமே போட்ட அமௌண்ட்க்கு அந்த மாதிரி பால் வந்துடும். அக்செப்ட் ஆகாது, எடுத்துக்காது, வெளியில வந்துடும். கலர் நோட் வச்சாலும் இதே மாதிரி ரிட்டர்ன் வெளியில வந்துடும். டேமேஜ் நோட் ஓரளவுக்கு சின்ன சின்ன டேமேஜ் வந்து அக்செப்ட் ஆகிக்கும். மிஷின் வந்து ஒரு இடத்துல செவத்துல இந்த இடத்துல மாத்திக்கிட்டு கேன் அங்க வச்சுட்டு அங்கிருந்து பிடிக்கனாலும் தனியா பம்ப் மட்டும் அங்க தந்துடும். வயரிங் கனெக்ஷன்ல பண்ணி விட்டோம்னா அங்கிருந்து பிடிச்சிக்கலாம். மிஷின் பாலுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது, எண்ணெய் ஐட்டம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரே மிஷின்லயே 2 அவுட்லெட் வைக்கலாம். பசும்பால், எறும்பால் அப்படி வைக்கலாம். கடலெண்ணெய் ஒரு சைடு, நல்லெண்ணெய் ஒரு சைடு வர மாதிரி வைக்கலாம். லிக்விட் ஐட்டம் எந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம வச்சுக்கலாம். இந்த மிஷின்ல ஒரே இதுலயே வச்சுக்கலாம். மாடு வளர்க்குற ஒருத்தர் பால் வியாபாரம் பண்ணணும்னா ஒன்று வீடு வீடாக போய் பால் ஊற்றணும், இல்லைனா ஒரு கடை வச்சு அதில் வியாபாரம் பண்ணணும். ரெண்டுக்குமே ஒரு மனுஷரோட உழைப்பு முழுமையாக தேவைப்படும். இந்த சிரமத்துக்கு தீர்வா மில்க் வெண்டிங் மிஷின் ஒன்று உருவாக்கியிருக்காரு நாமக்கல் மாவட்டம் காலப்பநாயக்கம்பட்டியை சேர்ந்த பாலா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க பாலா தயாரிச்சிருக்கிற இந்த மிஷினை அந்த பகுதியில் இருக்க எல்லாருமே ஏடிஎம்னு சொல்கிறாங்க. அதாவது எனி டைம் மில்க். ஒரு இடத்துல இந்த மிஷினை வச்சுட்டு பாலை ஃபில் பண்ணிட்டு வந்துட்டா போதும், கஸ்டமர்ஸ் எப்போ வேணாலும் அவங்களுக்கு தேவையான பாலை வாங்கிக்கலாம். இந்த மிஷினில் 10 ரூபாயில் ஆரம்பிச்சு 500 ரூபாய் வரைக்குமே பால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நேரடியாக பணம் செலுத்தியும் பால் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைனா கார்டு, QR கோடு மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு நிறைய ஆப்ஷன்ஸ் தராங்க. பால் வியாபாரத்துக்கு மட்டும் இல்லை, எண்ணெய், ஜூஸ்னு லிக்விட் ஃபார்மேட்டில் செய்கிற எல்லா வியாபாரத்துக்கும் இந்த மிஷினை பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறாரு பாலா. இந்த மிஷினை எப்படி உருவாக்குனாரு, இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாலா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், என்னோட பேர் பாலமுருகன். நம்ம இப்போ இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் காலப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் இருக்கோம். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வந்து தானியங்கி பால் வழங்கும் இயந்திரம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அது நம்ம காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு யூடியூப் சேனல் பார்க்கும்போது ஜப்பான்ல எந்த டைப்ல வெண்டிங் மிஷின் நிறைய இருக்கு அது மாதிரி நிறைய போட்டுருந்தாங்க. அந்த கான்செப்ட் வந்து எனக்கு புதுசா இருந்துச்சு. சரி, அது மாதிரி நம்ம இங்க ஒன்று பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. பட் இனிஷியலா வந்து எதுக்கு பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஐடியா கிடையாது. அப்ப என்ன தேவைக்காக பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்க சொந்தமா மாடு வச்சிருந்தோம். அந்த பால் வந்து ஒரு கம்பெனிக்கு ஊத்திட்டு இருந்தோம். ரேட் வந்து எனக்கு கரெக்டா வரல அந்த டைம்ல. சரி, நம்மளே பால் வந்து சொந்தமா மக்களுக்கே ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மிஷின் கண்டுபிடிச்சேன். எனக்கு நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்னால ப்ரோக்ராமிங் இதெல்லாம் எதுவும் தெரியாது. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டு அப்புறம் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, நம்மளோட பால் வந்து டைரக்டா மக்களுக்கு தர மாதிரி வெண்டிங் மிஷின், இந்த மாதிரி மிஷின் ஒன்று போட்டு சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். அப்பாவும் சரி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சித்தப்பா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சித்தப்பா வந்து வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருந்தாரு. ஒரு காத்தின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் அனுப்பிச்சு விட்டு உனக்கு மெட்டல் ஒர்க் ஏதாவது இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் 2018 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 2 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாக மாத்தி ஆல்டர் பண்ணி கண்டுபிடிச்சு இப்போ ஃபுல்லா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் மிஷினா பண்ணியிருக்கேன். இந்த மிஷின்ல வந்து மக்கள் வந்து டைரக்டா அவங்களே காசு போட்டு பால் பிடிச்சிக்கலாம். கார்டு தருவோம், கார்டு யூஸ் பண்ணி பால் பிடிச்சிக்கலாம். நம்ம ஆள் இங்க இருக்கணும்னு தேவைப்படாது, எப்போ வந்தாலும் அவங்க பால் பிடிச்சிட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். கார்டு யூஸ் பண்றவங்க மினிமம் 5 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரையும் பிடிச்சிக்கலாம். கேஷ் அதே மாதிரி 10 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரையும் காசு போட்டு டைரக்டா பிடிச்சிக்கலாம். காயின் போட்டு பிடிச்சிக்கலாம். அந்த மிஷின்ல QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். அதுக்கும் பால் பிடிச்சிக்கலாம். நம்ம மக்கள் வந்து டைரக்டா இதுல இப்படி காசு போட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம அமௌண்ட் போட்டோம்னா உள்ள எவ்வளவு அமௌண்ட் போட்டுக்கணும்னு சொல்லி டிஸ்பிளேல வந்துடும். பாத்திரம் வச்சுட்டு இதுல எந்த கீ பிரஸ் பண்ணாலுமே போட்ட அமௌண்ட்க்கு அந்த மாதிரி பால் வந்துடும். இப்ப அடுத்த கரன்சி போறதாலும் இமீடியட்டா நம்ம இதுல இன்செர்ட் பண்ணிக்கலாம். 30 ரூபா போட்டிருக்கோம், 30 ரூபா டிஸ்பிளேல காட்டிடுச்சு. நம்ம இந்த பட்டன்ல எந்த பட்டன் பிரஸ் பண்ணாலுமே போட்ட அமௌண்ட்டுக்கு அந்த மாதிரி பால் வந்துடும் நமக்கு. இன்னொன்று வந்து இந்த மாதிரி கார்டு மக்களுக்கு தருவோம், அதை ரீசார்ஜ் பண்ணி பால் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த கார்டு வந்து இந்த எக்ஸிட் பட்டன் அழுத்திட்டு கார்டு இங்கே நம்ம காமிச்சோம்னா கார்டு நம்பர், அதில் இருக்க அக்கௌண்ட் பேலன்ஸ் நீங்கள் டிஸ்பிளேல நமக்கு வந்துடும். இப்போ இந்த கார்டு இங்கே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ 200 ரூபாய் இங்கே வைக்கிறேன். அமௌண்ட் வந்து எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி இங்கே வந்துடும். 200 ரூபாய் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிட் பட்டன் அழுத்திட்டு கார்டு இங்கே வச்சோன்னா அந்த அமௌண்ட்டு அந்த கார்டுக்கு மாறிக்கும். இந்த மிஷின் வந்து 10 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரையும் இந்த மிஷின்ல போடலாம். கலர் நோட்டு டேமேஜ் இருந்துச்சுனாலும் இந்த மிஷின்ல இருந்து ரிட்டர்ன் வெளியில வந்துடும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 ரூபா போட்டிருக்கோம், 20 ரூபா அக்செப்ட் ஆயிடுச்சு.
இது வந்து இப்ப பேப்பர் வைக்கிறேன், அக்செப்ட் ஆகாது, எடுத்துக்காது, வெளியில வந்துடும். கலர் நோட் வச்சா இதே மாதிரி ரிட்டர்ன் வெளியில வந்துடும். டேமேஜ் நோட் ஓரளவுக்கு சின்ன சின்ன டேமேஜ் வந்து அக்செப்ட் ஆகிக்கும். ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த நோட்டு வெளியில தள்ளிடும். ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் எடுத்துக்காது. பேங்க்ல அக்செப்ட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்குவோம். ரொம்ப டேமேஜ் கிழிஞ்சிருக்குனாலும் ரிட்டர்ன் வெளியே வந்துடும். டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க, ஏதோ பசை மாதிரி போட்டு ஒட்டியிருந்தாலும் வெளியில ரிட்டர்ன் வந்துடும். எவ்வளவு காசு போறோம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வந்து எவ்வளவு பால் தரது, அந்த மாதிரி எல்லாமே அந்த ப்ரோக்ராம் மூலியமா நம்ம பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பால் ரேட் மாறும்போது இங்கே மாத்திக்கலாம். ஒரு 45 ரூபாய் இப்போ ரேட் இருக்குது, அந்த ரேட் வந்து 50 ரூபா மாறும்போது நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு கார்டு வச்சிருக்கேன். அந்த கார்டு யூஸ் பண்ணி ரேட் மாத்தினா 50 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு எத்தனை எம்எல் சொல்லி அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். எப்படி பால் ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ டேரக்டா இந்த மிஷின்ல ஓப்பன் பண்ணா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும் நம்ம கேன் வைக்கிறதுக்கு. கேன் உள்ள வச்சுட்டு இந்த ஓஸ் இன்செர்ட் பண்ணோம்னா போதும். இது மூலியமா நமக்கு பால் வந்து மேல பம்ப் ஆகி வெளியில வந்துடும். இது ஃபுல்லாவே நமக்கு ப்ராப்பர் ஃபுட் கிரேட்ல வந்துடும். மில்க்கு என்னென்ன கிரேட் இருக்கோ அந்த கிரேட்ல ப்ராப்பரா இருக்கும். இது வந்து பேட்டரியில ஃபுல்லா ஆப்ரேட் ஆகுது. 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஃபுல்லா உள்ள இருக்கு. கேஷ் கலெக்ஷன் இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். கேஷ் கலெக்ஷன் எல்லாமே இது ஏசில இருக்குமா டிசில இருக்குமா? இது வந்து ஃபுல்லாவே டிசி கரண்ட்ல ரன் ஆகுறது தான். 12 வோல்ட் டிசில ரன் ஆகுறது. கரண்ட் வந்து ரொம்ப பவர் கன்சம்ஷன் கம்மியா தான் இருக்கும். இப்போ பால் பிடிக்கும் போது பம்ப் ரன் ஆகும் மட்டும்தான் அதிகமான கரண்ட் எடுக்கும். மிச்ச டைம் எல்லாமே சர்க்யூட் ஃபுல்லா ஆஃப் பொசிஷன்ல தான் இருக்கும். ஆனால் கரண்ட் பில் ரொம்ப கம்மியா தான் வரும். இப்போ பேட்டரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டைரக்ட் கரண்ட் ஏசி கரண்ட் இருந்தாலும் டிசி கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இடத்துல சோலார் போட்டுருந்தா சோலார்ல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுல யூபிஎஸ் சிஸ்டம் வச்சிருந்தா அதுல வந்து பவர் லைன் எடுத்துக்கலாம். யூபிஎஸ் இருந்தா பேட்டரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி போட்டா கொஞ்சம் காஸ்ட் வந்து சேர்த்து வரும், கம்மியா வரும். ஃபுல்லாவே 12 வோல்ட்ல ரன் ஆகுறது மிஷின் ஃபுல்லாவே. இப்போ கூலிங் மாடல் போகும்போது மட்டும் ஏசி கரண்ட்ல ரன் ஆகும். இப்போ கூலிங் மாடல் மிஷின் ஒன்று இருக்கு, கூலிங் இல்லாத மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. இது வந்து கூலிங் இல்லாத மாதிரி மிஷின். கூலிங் மாடல் மிஷின் வந்து நம்ம பால் வந்து 4 டிகிரி டெம்பரேச்சரை கூலிங் பண்ணி மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஏசி டிசி கரண்ட்ல ரன் ஆகும். கூலிங் இல்லாத மாடல் வந்து டிசி கரண்ட்ல ரன் ஆகுறது. கூலிங் மாடல் வந்து ஏசி கரண்ட்ல ரன் ஆகும். ஒவ்வொரு மிஷினோட ரேட் என்ன ரேட் வருது? ஃபியூச்சர்ஸை பொறுத்து ரேட் மாறும். இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க மிஷின் வந்து 85,000 இருந்து பேட்டரி பேக்கப் ஸ்டிக்கரிங் ஒர்க் அந்த மாதிரி சேர்த்தும்போது 95,000 அந்த மாதிரி வரும். கூலிங் மாடல் வந்து 100 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து 2 லட்சம் ரூபாய் பிளஸ் டாக்ஸ் வர மாதிரி இருக்கும். இது எப்படி சர்வீஸுங்கிறது ஏதாவது இருக்கா? இல்லை ஏதாவது கம்ப்ளைண்ட்? சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மியா வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ 2 டைம் மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி போயிருக்கும். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது? இப்போ கீபேட்ல வந்து நம்பர் கரெக்டா ப்ரெஸ் பண்ண முடியாம இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். பெருசா இது இப்போ மிஷின்னா வந்து இப்போ இவ்வளவு பெருசா செஞ்சு கொடுக்கணும் இருக்கா? இல்லை ஒரு போர்ட்டபிளா சின்னதா மிஷினை பண்ணி தர முடியுமா? அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அவங்க என்ன மாதிரி ஃபீச்சர் கேட்கணும் அது மாதிரி பண்ணிக்கலாம். மிஷின் வந்து ஒரு இடத்துல செவுத்துல இந்த இடத்துல மாத்திக்கிட்டு கேன் அங்க வச்சுட்டு அங்கிருந்து பிடிக்கனால தனியா பம்ப் மட்டும் அங்க தந்துருவோம். வயரிங் கனெக்ஷன்ல பண்ணி விட்டோம்னா அங்கிருந்து பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி கரூர்ல ஒரு மிஷின் தந்து இருக்கு. இப்போ அந்த போர்ட்டபிளா சின்னதா மிஷின் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி இல்லாம அது ரேட் குறையுமா? இல்லை அது அந்த ரேட் தான் வருது? அது ரேட் குறையும். இது மெட்டல் ஒர்க் எதுவுமே தேவைப்படாது. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் குறையும். மிஷினோட ரேட் வந்து அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஒரு சிலர் கடை மாதிரி வச்சிருக்கவங்க எனக்கு பால் அளவு மட்டும் கரெக்டா வந்தா போதும், நான் அமௌண்ட் எல்லாம் நான் கையில வாங்கிக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி மிஷின் வந்து 35,000 ரூபாய் வரும். ஒரு சிலர் வந்து இதே மிஷின் எனக்கு கார்டு ஃபியூச்சரும் யூபிஐ பேமெண்ட் ஏன்னா காசு மிஷின் தேவைப்படாதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு ரேட் வரும். ஃபியூச்சர்ஸ் தகுந்த ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மிஷின் வந்து பாலுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமா? வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இந்த மிஷின் பாலுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. எண்ணெய் ஐட்டம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரே மிஷின்லயே 2 அவுட்லெட் வைக்கலாம். பசும்பால், எறும்பால் அப்படி வைக்கலாம். கடலெண்ணெய் ஒரு சைடு, நல்லெண்ணெய் ஒரு சைடு வர மாதிரி வைக்கலாம். லிக்விட் ஐட்டம் எந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம வச்சுக்கலாம். இந்த மிஷின்ல ஒரே இதுலயே வச்சுக்கலாம். பாட்டில் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட்டிங் பிடிச்சி பேக்கெட் பண்றவங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை. இந்த மிஷின் நீங்க எங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வந்து சின்னதா ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த கடையில வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். காலையில பால், சாயந்தரம் காலையில சாயந்தரம் கறந்து கொண்டு வந்து மிஷின்ல பால் ஊற்றி வச்சிருவோம். இப்போ வாங்கிட்டு போறவங்க வந்து ஒரு சிலர் வந்து தனியா இதுக்காக ரூம் போட்டு வச்சிருக்காங்க. இல்ல வேற ஒரு கடையில வந்து டைப் பண்ணிக்கிட்டு ஒரு லிட்டருக்கு 2 ரூபாய் கமிஷன் அது மாதிரி மிஷின் வைக்கிறவங்களும் இருக்காங்க. யாருக்கு உங்ககிட்ட மிஷின் வாங்கிட்டு போறீங்களா? எங்க கிட்ட மிஷின் வாங்கிட்டு போறவங்க வேற கடையில வச்சிருவாங்க. அவங்க மிஷின் சைஸ் வந்து உங்களுக்கு சின்ன காம்பாக்டா தான் இருக்கும். அதனால ஒரு பெரிய ரூம் தேவைப்படாது. இந்த மிஷின் சின்ன ஒரு 2 அடி இருந்தாவே போதும் வைக்கிறதுக்கு. மிஷின் வச்சுட்டு வேற ஒரு கடையில வச்சுட்டு அந்த பாலுக்கான ஒரு கமிஷன் மாதிரி மட்டும் அந்த கடை ஓனர் தந்துருவாங்க. கரண்ட் எடுக்காது. இதுக்காக தனி நம்ம வாடகைக்கு ஒரு இடம் பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
கல்குமாரி, மூன்றாம் உலகப் போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.